வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, லக்ஷ்மி கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாயாரை அழைத்து கொண்டு லக்ஷ்மி வீடு திரும்பினாள். வாசலில் வீட்டுக்கார பாட்டி அவளை வரவேற்றாள். ஏண்டி அம்மா, இத்தனை நேரம் கெட்டுப்போன பட்டணத்திலே இப்படி ஒரு சிறு பெண் தெரியலாமா? இல்லை பாட்டி, அம்மா அகப்பட்டு விட்டாள். அவளுடன் பேசி கொண்டிருந்து விட்டேன். பாட்டியின் முகம் தெளிந்து விட்டது. அவள் கதவை திறந்து கொண்டே லக்ஷ்மியை பொன்முறுவலுடன் உள்ளே அழைத்தாள். அப்படி என்றால் சரி, எனக்கு வாயில் பல்லில் ஏறமில்லை. எங்காத்து பேரனை அனுப்பலாமா என்று கூட பார்த்தேன். அப்புறம் கேதகி வந்தால் என்னை அல்லவோ கேட்பாள். ஆனால் நீ சமத்து என்று அடுக்கிக் கொண்டே போன பாட்டியை குறுக்கிட்டாள் முனியம்மா. எல்லாம் சரிதான், தெரிந்தே இருக்கிறது. என் பெண்ணை பற்றி கண்டபடி பேச உனக்கு என்ன நாக்கு பத்தா என்று சீறினாள். லக்ஷ்மி அவளை உள்ளே அனுப்பிவிட்டாள். போய் கை கால்களை அலம்பிக்கொண்டு அங்கே விளக்குக்கு திரி போட்டு வைத்திருக்கிறேன், ஏற்றி வை என்றாள். அவள் உட்புறம் சென்ற பிறகு, பாட்டி, உங்கள் காலில் விடுகிறேன். அவள் ஒரு பைத்தியம். ஏதாவது உளறினால் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சுத்த அசடு அவள். ஸ்ரீமதி கேதகி திரும்பி வரும் முன் மனஸ்தாபத்துடன் நான் போய்விட்டேன் என்ற பெயர் வரக்கூடாது பாருங்கள். உங்களை கண்டால் எனக்கு இந்த மாதிரி பாட்டி இல்லையே என்றிருக்கிறது என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் லக்ஷ்மி. ஒன்றும் பயப்படாதே. உன் கதையை எல்லாம் கேதகி எனக்கு விவரமாக சொன்னாள். உன் சமத்துக்கு திருடத்தான் போக வேண்டும். எனக்கு தெரியும். நான் ஒன்றும் நினைத்து கொள்ள மாட்டேன் என்று ஆறுதல் கூறினாள் பாட்டி. லக்ஷ்மி உள்ளே சென்றாள். தாயாருடன் கூடமாட வேலைகளை செய்துவிட்டு சாப்பாட்டை முடித்து கொண்டு சீக்கிரமே தூங்கிவிட்டாள். இந்த 20 நாட்களுக்காக அன்றுதான் அவள் அயர்ந்து தூங்கினாள். காலையில் எழுந்ததும் லக்ஷ்மி மேலே நடக்க வேண்டியதை பற்றிய யோசனைகளில் ஆழ்ந்தாள். அம்மாவுக்கு ஒரு இடம் பார்த்து ஆக வேண்டும். மிஸ் கேதகி சமையலுக்கு ஆள் வைத்து கொள்ளும் அளவில் இல்லை. நானும் ஏதாவது வேலை பார்த்து கொள்ள வேண்டும். இருக்க ஒரு இடம் வேண்டும். முதல் மாதம் செலவழிக்க பணம் சேர்க்க வேண்டும். உடனே வேலை கிடைக்கிறது என்ற என்ன நிச்சயம்? கைகள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே அவள் மனதில் பல்வேறு சிந்தனைகள் தோன்றி மறைந்தன. லக்ஷ்மி இந்த 20 நாட்களாக சும்மா இல்லை. தன் பழைய சிநேகிதிகள், உபாத்தியாயினிகள் எல்லோரையும் பார்த்துவிட்டு வந்தாள். அவர்களிடமும் ஒரு சொல் போட்டு வைத்தாள். இன்று ஒரு சிநேகிதி வர சொன்னது ஞாபகம் வந்தது. தன் தாயாரை சமையல் வேலையை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தலை வாரி பின்னி கொண்டு கிளம்பினாள் அவள். அவள் வாசற்படியண்டை போகும்போது பாட்டி அவளை கூப்பிட்டாள். போகும்போது கூப்பிடுகிறேன் என்று நினைக்காதே. நான் வந்தால் உனக்கு நல்ல சகுனம்தான். உன்னை ஒரு பேச்சு கேட்க வேண்டும். நாளைக்கே குழந்தைக்கு பிறந்த நாள். தனியாக என் மாட்டு பெண்ணுக்கு முடியாது. எனக்கோ தள்ளவில்லை. உன் அம்மா கொஞ்சம் ஒத்தாசைக்கு என்று இழுத்தாள். அதற்கென்ன பாட்டி, நான் வர சொல்கிறேன். நீங்கள் கவலை இல்லாமல் இருங்கள். இப்பொழுது நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டும். வந்ததும் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் லக்ஷ்மி. தன் சிநேகிதியை பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த லக்ஷ்மியின் வாய் கொடுக்கும் தெய்வம் கூரையை பேய்த்து கொண்டு கொடுக்கும் என்று முணுமுணுத்தது. அவள் சிநேகிதி பாமா சொன்ன விஷயம்தான் அவளை அப்படி பேச சொல்லியது. பாமா சொன்னாள், லக்ஷ்மி, என் 2 தங்கைகளையும் வீட்டில் வைத்து கொண்டு மேய்க்க முடியவில்லை. அடுத்த வீட்டிலும் ஒரு பெண் இருக்கிறது. இவர்களுக்கு தினமும் வகுப்பு போல் ஒரு 3 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுப்பாயா? குழந்தை ஒன்றுக்கு 5 ரூபாய் கொடுக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். லக்ஷ்மி சரி என்று ஒத்துக்கொண்டு திரும்பினாள். அப்பொழுது அவளால் தரையில் நடக்க முடியவில்லை. அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. மேலும் மேலும் எப்படி பணம் சேகரிக்கலாம் என்று யோசித்தாள். நல்ல பணப்பித்து பிடித்து விட்டது எனக்கு என்று நினைத்தாள். ஆயினும் அவளுக்கு நாளைக்கு அவர்கள் வீட்டு பிறந்த நாளைக்கு வேலை செய்தால் பணம் கொடுப்பார்களா என்ற யோசனை செய்யாமல் இருக்க முடியவில்லை. சமையல்காரி என்ற எண்ணத்தில் நான் அம்மாவை கூப்பிடுகிறார்கள். ஆனால் காசு கொடுப்பார்களோ மாட்டார்களோ? கண்டிப்பாக சமையலுக்கு என்று சொல்லவில்லை, கூட ஒத்தாசைக்கு என்றார்கள். பணம் வாங்கி கொண்டால் நன்றாக இருக்குமா? அற்பம் என்று நினைத்து கொள்வார்களோ? ஆமாம், வேலை செய்வதில் கூலி வாங்க வெட்கமா? இப்படி தனக்குத்தானே வாதித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் லக்ஷ்மி. அவள் வரவை எதிர்பார்ப்பது போல் பாட்டி வாசலில் அமர்ந்திருந்தாள். ஆகட்டும் பாட்டி, அம்மாவை அனுப்புகிறேன்.
நாளை காலை இட்லி உண்டா சொல்லுங்கள், பருப்பு நினைத்தால் அரைத்து விடுவோம், எனக்கும் இன்றைக்கு வேலை ஒன்றும் இல்லை என்று கூறியவாறு லக்ஷ்மி உடனே வேலையை கவனிக்க தொடங்கினதும் பாட்டி திகைத்து விட்டாள். எனக்கு ஞாபகமே இல்லையே, நாளைக்கு காலையில் இட்லியும் பார்த்து சமையலும் சீக்கிரம் ஆகுமா? அதற்கென்ன, பார்த்து கொண்டால் போகிறது. என்ன 50 பேர்கள் வருவார்களா? ஆமாம், இருந்தாலும் படியில் பார்த்து கொண்டு வருகிறவர்களை வாவென்று கூப்பிட்டு கொண்டு இட்லியும் வைத்து கொண்டால் சமையல் எப்படி ஆகும்? பரவாயில்லை, நனையுங்கள், பார்ப்போம் என்றாள் லக்ஷ்மி. அவளுக்கு என்ன திருட்டு யோசனை என்றால், கிரமப்படி எல்லா வேலைகளையும் சுருக்காக செய்துவிட வேண்டும் என்பது. ஒருவேளை அவர்கள் கணக்கு பார்த்து பணம் கொடுப்பதானால் ஒன்றும் குறைவிருக்கக்கூடாது என்பது அவள் கட்சி. அப்படி இல்லையேல் நண்பர்களுக்கு உதவி புரிந்ததாகத்தான் இருக்கட்டுமே. இந்த தீர்மானத்தில் அவள் உடனே சுறுசுறுப்பாக போய் அந்த வீட்டு மாட்டு பெண்ணிடம் பேச சென்றாள். என்ன மன்னி, எவ்வளவு மட்டும் வந்திருக்கிறது பிறந்த நாள் என்ற பேச்சை துவக்கினாள். என்னவோ லக்ஷ்மி, என்னால் ஒன்றும் முடியவில்லை. ராத்திரியே என் நாத்தனார், சின்ன மாமியார், என் தங்கைகள், அண்ணா, மன்னி எல்லோரும் வருகிறார்களாம். எப்படி சமைத்து சாதம் போட்டு மெய் சொல்வேனோ? நீங்கள் பேசாமல் இருங்கள், நான் கோலம் போடுகிறேன். அம்மாவை இன்றைக்கே சமைக்க வர சொல்லவா? உழுந்து நனைத்து விடுங்கள். நாளைக்கு வேண்டிய பாக்குப்பொடி, வெற்றிலை, மஞ்சள் எல்லாம் எடுத்து வையுங்கள் என்று உடனே உத்தரவு செய்ய ஆரம்பித்தாள் லக்ஷ்மி. பிறகு வீட்டுக்கு திரும்பியவள் ஒரு பாயை போட்டு படுத்து கொண்டாள். அவளுக்கு என்னவோ அப்படிப்பட்ட குதூகலம். கண்ணை மூடிக்கொண்டு இன்ப கனவு கண்டாள் அவள். டீச்சர் திரும்பி வரும் நாளும் கிட்டிவிட்டது. வீடெல்லாம் எவ்வளவு நன்றாக வைத்திருக்கிறேன் என்று சந்தோஷப்படுவாள் அல்லவா? ஒன்றுமில்லை டீச்சர் என்று அசட்டையாக பதில் சொல்வோம். நமக்கென்ன குறைவு? அம்மாவும் கிடைத்து விட்டாள். சௌகரியமான நண்பர்கள். இப்பொழுது அவளுக்கு வீட்டுக்காரர் குடும்பமும் மிகவும் சிநேகமாகிவிட்டது. பாட்டியின் பிள்ளை ஒரு உதவி போஸ்ட் மாஸ்டர். அவரும் அவளுடன் சகஜமாக பேசுவார். அவர்களுக்கு ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும். அந்த பையனுக்கு அவள் பாடம் சொல்லித் தருவாள். அவனும் அக்கா அக்கா என்று அவளை சுற்றுவான். கேதகிக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. உடனே ஒரு விவரம் விடாமல் நீண்டதொரு கடிதம் எழுதி முடித்தாள். அண்ணன் சிவராமனுக்கும் ஒரு கடிதம் எழுதினாள். அதில்தான் அவனுக்கு மிகவும் கடமைப்பட்டு இருப்பதாகவும் அவன் தன்னை சென்னையில் கொண்டு விட்ட வேலை நல்ல வேலையாக முடிந்திருப்பதாயும் எழுதியிருந்தாள். அவன் தன் சௌதரியமான கடிதத்தை கண்டு மகிழ்வான் என்று அவள் அறிவாள். தன் அண்ணன் பெரியம்மாவிடம் தொடர்பு விட்டுவிடக்கூடாது என்பது அவளுக்கு. ஏண்டி, ஊர் கொண்ட பருப்பை நனைக்க சொல்லிவிட்டு வந்துவிட்டாயே, யாரடி அரைக்கிறது? எனக்கு உரம் துள்ளுகிறதோ என்ற அம்மாவின் குரலை கேட்டு எழுந்தாள் லக்ஷ்மி. பேசாமல் இரு அம்மா, அந்த மாமாதான் பணம் வைக்கிற புத்தகம் வாங்கி கொடுப்பார் என்று அவளை சமாதானப்படுத்தினாள். சேவிங்ஸ் பேங்க் பாஸ்புக் இருந்தாலே ஐஸ்வர்யம் என்ற அபிப்பிராயம் முனியம்மாவுக்கு. இதை கேட்ட நாழிகைக்கெல்லாம் கிருகிருவென்ற வேலையில் முனைந்தாள் அவள். லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒத்தாசையாக வரைத்துவிட்டு சமையல் செய்ய புகுந்தாள். முனியம்மா பட்சணங்கள் செய்தாள். லக்ஷ்மி வெகு சாவதானமாக எல்லோருக்கும் காஃபி போட்டு கொடுப்பதும் பெரிய சமையலை அனாயாசமாக செய்து வைக்கும் சவரணையையும் பார்த்து மாய்ந்து போய்விட்டாள் பாட்டி. ஏண்டி, எங்கேடி இவ்வளவு சமத்தாய் செய்ய கற்றுக்கொண்டாய்? படிக்கிற பெண் இதெல்லாம் எப்படி வந்தது? இல்லை பாட்டி, எங்கள் வாசலில் சமையல்கார அம்மாள் நின்று விட்டாலோ, விடுமுறை வாங்கி கொண்டு சென்றாலோ காரியங்களை எல்லாம் நாங்களே செய்து பழக்கம். நான் எப்பொழுதும் சமையல் வேலையை எடுத்துக்கொள்வேன். பாட்டி அவள் சமத்தை வந்தவர்கள் எல்லோரிடமும் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாள். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்கிறவன் அதிர்ஷ்டசாலி. யாருக்கு வாய்க்கு போகிறாளோ அவள். வெண்ணெய் மொத்தையாட்டமா, வெள்ளை கட்டியாட்டமா, எவன் கொத்தி கொண்டு போய்விட போகிறானோ? லக்ஷ்மி இதை கேட்டு ரசிப்பவள் போல் சிரித்தாளே ஒழிய அவள் மூளை மட்டும் தீவிரமாக வேலை செய்து கொண்டே இருந்தது. வேலைகள் மீதே கண்ணாக அவள் எல்லாம் செய்து வைத்தாள். அடுத்த நாள் மத்தியானம் சாப்பாடு முடிந்ததோ இல்லையோ, முனியம்மா வந்து படுத்து கொண்டவள் எழுந்திருக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டாள். வேலை என்ன உனக்கு? ஊரான் வீட்டுக்கு உழைக்க எனக்கு தெம்பு இல்லை, போ. அவர்களே செய்து கொள்ளட்டும். பெண்ணும் பிள்ளையும் பெற்றுவிட்டால் ஆகிவிட்டதா? சோறு கூட வடிக்க கூட தெரியாமல் என்ன பெண்ணடி அவள்? தாய் வேலை செய்யாவிட்டால் போகிறாள், கத்தாமல் இருந்தால் போதும் என்றாகிவிட்டது லக்ஷ்மிக்கு. இருந்தாலும் தான் இவ்வளவு முன்கூட்டி யோசனை செய்து சாமர்த்தியமாக பாட்டியை சமையல் பக்கமே வரவிடாமல் தடுத்து முழு வேலையையும்
தானும் தன் தாயுமே செய்யும்படி ஏற்பாடு செய்தது இப்பொழுது வீணாகி விட்டதே என்று எண்ணும் போது அவளுக்கு தொண்டை அடைத்தது. என்ன சொல்லியும் தாயார் கேட்க மாட்டேன் என்கிறாள். பணம் கிடைக்கும் என்று கூறினால் அவள் உடனே எழுந்து வந்து விடுவாள் என்று தெரியும். எவ்வளவு அசடானாலும் பணம் வேண்டாம் என்று சொல்லும் அசடும் உண்டோ? ஆனால் அதை கூற அவளுக்கு தைரியம் இல்லை. ஒருவேளை அவர்கள் ஒன்றும் கொடுக்காமல் இருந்துவிட்டால் அவர்களை பிடித்து காட்டில் கொண்டு விட்டு விடுவாளே அம்மா. அம்மா, அப்படியானால் நான் போய்விட்டு வருகிறேன். அந்த மாமி எல்லாம் நன்றாக பாடுவார்களாம், கேட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பரபரப்புடன் சென்றாள் லக்ஷ்மி. அவளை இரவு சமையலை செய்ய போவதைக் கண்ட பாட்டி, லக்ஷ்மி, அம்மா வரவில்லையா? நீ சற்று நேரம் வேடிக்கையாக இவர்களுடன் உட்கார்ந்திரேன் என்றாள். அம்மா வருவாள், எதற்கும் அடுப்பு பற்ற வைத்தாள். ராத்திரி துவையல் ரசம் போதும், கருவடாம் வறுத்து கொள்ளலாம். அதற்கென்ன அவசரம், வந்து உட்காரேன். தோ வருகிறேன் பாட்டி, இந்த பாத்திரத்தை அலம்பிவிட்டு. இவ்வாறு ஏதோ சொல்லிக்கொண்டே லக்ஷ்மி சமையலை முடித்து விட்டாள். பிறகு பாட்டிக்கு தெரியாமல் வீடு சென்று முகம் கழுவி பொட்டிட்டு வந்து காட்சி அளித்தாள். நன்றாக பாடக்கூடியவர்கள் ரொம்ப பேர் இருந்ததால் நேரம் போனதே தெரியாமல் கேட்டு கொண்டிருந்து விட்டனர். போஸ்ட் மாஸ்டர் வந்து இலை போடும்படி கூறவும் தான் பாட்டிக்கும் நாட்டு பெண்ணுக்கும் சமையலுக்கு மாமி வரவில்லையே என்ற ஞாபகம் வந்தது. அவர்கள் அலறி புடைத்து கொண்டு ஓடினார்கள். சமையல் சித்தமாக இருந்ததோடு அல்லாமல் எண்ணெயும் அடுப்பின் மேல் சுட்டு கொண்டிருந்தது. லக்ஷ்மி கருவடாத்தை எடுத்து சர்வ சகஜமாக பொறித்து கொண்டிருந்தாள். அந்த நாட்டு பெண் அப்படியே லக்ஷ்மியை கட்டி கொண்டு விட்டாள். என் மானத்தை காப்பாற்றினாயே என்று அவள் கூறியது லக்ஷ்மிக்கு மிகவும் பெருமையை அளித்தது. அவள் இலை போட்டுவிட்டு பாட்டியிடம் விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டாள். ஆனால் அதற்குள் பாத்திரம் முதற்கொண்டு ஒழித்து போட்டு சமையலறையையும் கழுவி விட்டு வந்து விட்டிருந்தாள். சேர்ந்தாற்போல் அத்தனை நேரம் வேலை செய்தது அவளுக்கு மிகவும் களைப்பாக இருந்தபடியால் படுத்தவள் அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டாள். சாப்பிட வந்து எழுப்பினாள் பாட்டி. எல்லோரும் சாப்பிட்ட பிறகு வந்தவர்கள் எல்லோருக்கும் முகூர்த்த தாம்பூலம் கொடுக்கும் வைபவம் நடந்தது. தன் தங்கைகள் மன்னி, நாத்தனார் முதலியோருக்கு கொடுக்கும்போது அந்த வீட்டு நாட்டுப்பெண் லக்ஷ்மிக்கு 5 ரூபாய் வைத்து கொடுத்தாள். அதுதான் தான் எதிர்பார்த்த கூலி என்று அறிவாள் லக்ஷ்மி. ஆயினும் எதற்கு மன்னி, நம்மாத்தில் செய்ய என்றாள். உஷ், நீ அப்படி சொல்லக்கூடாது. என் தங்கைகளுக்கு கொடுக்கவில்லையா? அதுபோல்தான் நீயும் என்றார் போஸ்ட் மாஸ்டர். இங்கிதமாக வாங்கி கொண்ட லக்ஷ்மி அந்த பணத்தை அவரிடமே கொடுத்துவிட்டு, அப்படியென்றால் நீங்களே இதை சேவிங்ஸ் பேங்க் கணக்கு ஆரம்பித்து விடுங்கள் என்று கூறி அவரை நமஸ்கரித்தாள். தீர்க்காயுசாக இரு அம்மா என்று மனமாற ஆசீர்வதித்தார் அவர். அம்மா, பார்த்தாயா பணப்புத்தகம்? நீ அன்று சமைக்க மாட்டேன் என்றாயே. முனியம்மாவுக்கு அதை பார்த்ததும் உச்சி குளிர்ந்து விட்டது. உடனே அவள் பாட்டியிடம் சென்று பேச ஆரம்பித்தாள். லக்ஷ்மி வெளியே சென்று பாடம் சொல்லி கொடுத்துவிட்டு வந்து சாதம் கேட்கும் வரை அவர்கள் பேச்ச முடியவில்லை. அப்பொழுது அவள் அம்மா ஒரு கடிதத்தை கொடுத்தாள். அது கேதகியிடமிருந்து வந்திருந்தது. லக்ஷ்மி அதை ஆவலுடன் பிரித்து படிக்கலானாள். பிரிய லக்ஷ்மிக்கு உன் கடிதம் கிடைத்தது. விஷயங்களை பார்த்து மிகவும் சந்தோஷம். நான் இன்னும் 10 நாட்களில் அங்கு வருவேன். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே இதை நான் எழுதினேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது. அவர் ஜனரஞ்சனி என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அவருடைய அப்பா அம்மா எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். அவர் மாத்திரம் சென்னையில்தான் இருக்கிறாராம். என் போட்டோவை பார்த்து இஷ்டம் என்று சொன்னாராம். இருந்தாலும் நேரில் பார்த்து பேச வேண்டுமாம். அவர் திங்கட்கிழமை நம் வீட்டுக்கு வருவார். 4 ஞாயிற்றுக்கிழமை அங்கு வந்து விடுவேன். நீ சிரிப்பாய். முன்பு சொன்னதெல்லாம் என்னவாயிற்று என்று கேலியும் செய்வாய். இதுவரை எனக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்தது. இப்பொழுது என் தம்பிமார் முன்னுக்கு வந்து விட்டார்கள். இனி எனக்கு ஆதரவு வேண்டாமா? மேலும் வாழ்க்கை முழுவதும் தனிமையிலேயே இருப்பது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குமா? லக்ஷ்மி தனக்குள் சிரித்து கொண்டாள். இன்னும் 10 நாட்கள் இருந்தன கேதகி வருவதற்கு. லக்ஷ்மிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வீட்டை மறுபடியும் ஒழித்து அழகாக வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இந்த எண்ணத்துடன் முன்பக்கத்து அறைக்கு சென்றாள். அங்கே ஒரு மூலையில் ஒரு குப்பல் பழைய பேப்பர்களும் ஒரு கூடை நிறைய வேண்டாத புட்டிகளும் கிடந்தன. புத்தக அலமாரியின் சாவியை அவளிடம் கொடுத்து போயிருந்தாள் கேதகி. லக்ஷ்மி அலமாரியை திறந்து பார்த்தாள். அநேக புத்தகங்கள் தும்பு படிந்து இப்படியும் அப்படியும் விழுந்து கிடந்தன. அதில் வேறு பழைய பத்திரிகைகள் புத்தகங்கள் கிடந்தன.
முதலில் அலமாரியை காலி செய்தாள் லக்ஷ்மி. நன்றாக துடைத்துவிட்ட புத்தகங்களை துடைத்து அழகாக அடுக்கினாள். வேண்டாத பேப்பர்களை ஒருங்கே கட்டி வைத்துவிட்டு அலமாரியில் இருந்த பத்திரிகைகளை அப்படியே அடுக்கி வைத்தாள். அவைகளையும் தூக்கி எறிந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் அவள் அபிப்பிராயம். ஆயினும் பூட்டி வைத்திருப்பதனால் பயமாக இருந்தது. அடுத்தபடியாக வாசலில் சென்ற பழைய பேப்பர்கள் வாங்குபவன் ஒருவனை கூப்பிட்டு பழைய காகிதங்களை எல்லாம் விற்றாள். வேண்டாத புட்டிகளையும் எடுத்து விற்றாள். கடைசியில் அவள் வியாபாரத்தில் தன் கையில் ஏறக்குறைய 10 ரூபாய் கிடைத்ததைக் கண்டு அவள் அதிசயித்தாள். உடனே அவளுக்கு மிகவும் குஷி பிறந்து விட்டது. அதில் 2 ரூபாய் எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்று சாணித்தாட்கள் வாங்கி வந்தாள். எல்லா புத்தகங்களுக்கும் ஒரே மாதிரி அட்டை போட்டு அழகாக பெயர் எழுதினாள். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அந்த புத்தக ஜாபிதா தயார் செய்து அலமாரி கதவு உட்புறத்தில் ஒட்டினாள். பிறகு சமையலறை பக்கம் சென்று எல்லாவற்றையும் ஒழுங்காக எடுத்து வைத்தாள். அவள் மனம் மாத்திரம் பலவாறு அவளுடன் பேசிக்கொண்டே இருந்தது. கல்யாணமாகி விடுகிறதா? சரி, நாம் வெளியே போக வேண்டியதுதான். கல்யாணமானால் இந்த வீட்டிலா இருப்பார்கள்? புதியதாக மனம் புரிந்து கொண்டவர்கள் ஆசையாய் குடித்தனம் செய்வார்கள், சமைக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் பொழுது இராது. லக்ஷ்மி தன் சிந்தனையை நிறுத்தி கொண்டு தன்னைத்தானே ஆராயத் தொடங்கினாள். ஆனால் அதற்கெல்லாம் பயந்து விடுகிறதா அவள் மனம்? அதிலும் பருவ காலத்து மங்கையின் மனம்? அப்பொழுது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கையில் இருந்த மிகுதி ரூபாய்க்கே சாமான் சேகரிக்க தொடங்கினாள். மேலும் தன் தாயாருக்கும் வேதாளத்துக்கு வேலை இடுவது போல் வேலை கொடுத்து கொண்டிராவிட்டால் அக்கம் பக்கத்துக்கு போய் வம்பு இழுத்து கொண்டு வந்து விடுகிறாள். அத்துடன் இல்லாமல் அந்த ரூபாயை அப்படியே வைத்து கேதகியிடம் கொடுத்தாலும் அவள் லக்ஷ்மியின் செலவுக்கு இருக்கட்டும் என்று அவளிடமே திருப்பி கொடுத்து விடுவாள். அதை தடுக்க இதுவே நல்ல யோசனை என்று லக்ஷ்மி தன் அம்மாவை வைத்து கொண்டு கருவடாம் இட்டு ரொப்பினாள். அப்பளம் வடாம் தயார் செய்தாள். ஊறுகாய்கள் போட்டு சேமித்தாள். பருப்பு பொடி, வெந்தய கூட்டு என்று புதிய தம்பதிகள் சமையல் செய்யாமல் உணவு தயார் செய்ய சௌகரியங்கள் செய்தாள். இந்த வேளையில் ஒரு புதிய உற்சாகம் தோன்றிவிட்டது அவளுக்கு. சமையல் அறையில் இருந்து பழைய டப்பாக்களை எல்லாம் விற்றுவிட்டு அதற்கு பதில் வியாபாரம் செய்து ஒரே மாதிரி புதிய டப்பிகள் சேர்த்தாள். போதா குறைக்கே கைப்படம் போட்டு வேறு வாங்கினாள். கேதகி வந்தால் பிரமித்து விட வேண்டும் என்பது அவள் அவா. இத்தனை செய்தும் அவளுக்கு ஒன்று மாத்திரம் உறுத்தி கொண்டே இருந்தது. 1 மாதமாக வாடகை இல்லாமல் கேதகி வைத்துவிட்டு போன சாமான்களை செலவழித்து சாப்பிட்டு கொண்டிருப்பது மிகவும் சங்கோஜமாக இருந்தது. அதற்கு ஈடு ஏதாவது செய்தால் ஒழிய நிம்மதியாகாது என்று கருதினாள். கடிதம் வந்ததில் இருந்து அதுவே அவளை உறுத்தியது. சாப்பாட்டிற்காக பணம் கொடுத்தால் கேதகி மனஸ்தாபப்படுவாள். மேலும் அவளிடம் தயவுக்கு வந்துவிட்டு அவளிடமே பணம் கொடுக்க போனால் கர்ப்பம் என்று நினைப்பாளோ என்று வேறு சந்தேகம் தோன்றியது. இப்படியே அவள் ஆலோசனை செய்து கொண்டிருந்த சமயம் அவளுடைய தோழி பாமா வந்தாள். எத்தனையோ விஷயங்கள் பேசி கொண்டிருந்தார்கள். கடைசியில் பாமா சொன்னதுதான் முக்கியம். லக்ஷ்மி, இங்கே அருகில் ஏதோ தையல் வகுப்பு ஆரம்பித்திருக்கிறார்களாமே, உனக்கு தெரியுமா? சொல்லியும் கொடுக்கிறார்களாம். நன்றாக கற்றுக்கொண்டால் துணிகள் கொடுத்து தைக்க சொல்கிறார்களாம். அதற்கு தகுந்தபடி ஏதோ கூலியும் கொடுக்கிறார்களாம் என்று அவள் பேச்சு வாக்கில் கூறிவிட்டு சென்றாள். அத்துடன் கிளம்பும் முன், லக்ஷ்மி, சொல்ல மறந்துவிட்டேனே, இன்னும் 2 குழந்தைகள் உன் கிளாஸுக்கு வரும் நாளைக்கு என்று சொல்லிவிட்டு போனாள். லக்ஷ்மிக்கு பூலோகத்தில் இருக்கிறோமா ஸ்வர்க்கத்தில் இருக்கிறோமா என்று தெரியவில்லை. இன்னும் 10 ரூபாய் கூட கிடைக்கப் போகிறது என்று எண்ணும் போது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இப்பொழுது பேங்கில் சிவராம் அண்ணா கொடுத்த 20 ரூபாயுடன் சேர்த்து மொத்தம் 35 ரூபாய் சேமித்திருந்தாள். அம்மாவின் சிநேகிதியிடமிருந்து அந்த 7 ரூபாயை பிடுங்கி கொண்டு வருவதற்குள் பிராணன் போயே விட்டது. அப்படியும் விடாமல் அந்த ஸ்திரீயின் வசை மாறிக்கு அஞ்சாமல் வசூலித்து கொண்டு வந்து விட்டாள். இந்த மாத கடைசியில் 25 ரூபாய் வரும். அப்பொழுது அண்ணாவுக்கு அனுப்பிவிட வேண்டும். இன்னும் தையல் நன்றாக கற்றுக்கொண்டால் வேறு வேலை இல்லாவிட்டால் அதாவது உதவலாம். தையல் வேலை, ஆம், கேதகிக்கு இப்படி கொடுக்கலாமே. தற்சமயம் நமக்கு 10 ரூபாய்க்கு மேல் கொடுக்க முடியாது. எப்படியும் அவளை பார்க்க அவர் வரும்போது வீடு அலங்காரமாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உடனே அவள் போஸ்ட் மாஸ்டர் மாமாவிடம் சென்றாள். மாமா, எனக்கு 10 ரூபாய் வாங்க வேண்டும். உங்களிடம் பாரம் இருக்கிறதா என்று கேட்டாள். இப்பொழுது இல்லையே அம்மா, சாயங்காலம் வேண்டுமானால் கொண்டு வருகிறேன்.
வேண்டாம் வேண்டாம், நானே வந்து வாங்கிக் கொள்கிறேன். உனக்கு 10 ரூபாய் அவசரமா என்று கேட்டாள் அவர் சம்சாரம். ஆமாம் மன்னி. அப்படியானால் நான் கொடுக்கிறேன். முதல் தேதி திருப்பி கொடுத்து விடலாம். கட்டின பணத்தை வாங்காதே. லக்ஷ்மி அரை மனசுடனே ரூபாயை வாங்கி கொண்டு கடைக்கு சென்றாள். அப்படியே அந்த 10 ரூபாய்க்கு துணியும் நூலும் ஊசியும் லேசும் வாங்கி கொண்டு வந்தாள். அதில் இருந்து மும்முரமாக வேலை செய்து பூ போட ஆரம்பித்தாள். வாசல் பக்கத்து ஹாலில் இருக்கும் மேஜை நாற்காலிகளுக்கு உரைகள் தைத்து போட்டாள். ஜன்னலுக்கு திரை கட்டினாள். இனிமேல் வீட்டுக்கு எஜமானன் வந்துவிட்டால் ஒவ்வொன்றிலும் அழகாக பூ வேலை செய்து தைத்து முடிப்பதற்குள் உடல் அயர்ந்து விட்டது. கேதகி வருவதற்குள் முடிக்க வேண்டுமே என்ற கவலை அவள் கையை ஓடவிடவில்லை. ஆனால் அந்த ஒரு வாரமும் ஆவேசம் வந்தவள் போல தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் அப்படியும் இப்படியுமாக முடித்து விட்டாள். எல்லாவற்றையும் மறைவாக எடுத்து வைத்துவிட்டு டீச்சருக்காக காத்து கிடந்தாள். கேதகி வந்ததும் வீடு பளிச்சென்று மின்னுவதை காண மிகவும் திகைப்படைந்தாள். எல்லாம் பளபளவென்று எங்கும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தூசு தும்பு கிடையாது. முற்றத்தில் தாறுமாறாக தொங்கும் கயிற்று கொடி இருந்த இடம் காணோம். அதற்கு பதிலாக நடுமுற்றத்தில் ஒரு சிறு மண் தொட்டியில் துளசி செடி செம்மண் மா கோலத்துடன் காட்சியளித்தது. பரண்மேல் விட்டெறிந்திருந்த 4 துருப்பிடித்த மண்ணெண்ணெய் டின்கள் அழகாக நீல வர்ணம் பூசிக்கொண்டு கனகாமர பூந்தொட்டிகளாக 4 மூலைகளிலும் அலங்காரமாக நின்றன. கேதகி வந்ததும் வீடு பளிச்சென்று மின்னுவதை காண மிகவும் திகைப்படைந்தாள். எல்லாம் பளபளவென்று எங்கும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தூசு தும்பு கிடையாது. முற்றத்தில் தாறுமாறாக தொங்கும் கயிற்று கொடி இருந்த இடம் காணோம். அதற்கு பதிலாக நடுமுற்றத்தில் ஒரு சிறு மண் தொட்டியில் துளசி செடி செம்மண் மா கோலத்துடன் காட்சியளித்தது. பரண்மேல் விட்டெறிந்திருந்த 4 துருப்பிடித்த மண்ணெண்ணெய் டின்கள் அழகாக நீல வர்ணம் பூசிக்கொண்டு கனகாம்பர பூத்தொட்டிகளாக 4 மூலைகளிலும் அலங்காரமாக நின்றன. லக்ஷ்மி, எனக்கு நடப்பதற்கே பயமாக இருக்கிறது. உன் வீட்டில் எப்படித்தான் இப்படி மாற்றினாயோ? இந்த முற்றம் சாரல் அடிக்கும் ஓர் இடைஞ்சலாக இருந்தது. இப்பொழுது ஒரு நந்தவனமாக மாறிவிட்டதே. ஆமாம், இனி காதலர்கள் விளையாட பூங்கா வேண்டாமா என்று கேலி செய்தாள் லக்ஷ்மி. எப்படித்தான் உழைத்தாயோ? ஏன் இப்படி சிரமப்பட்டு கொண்டாய்? பைத்தியம். சமையலறையை கண்டதும் ஆனந்த கூத்தாடினாள் கேதகி. ஒரே மாதிரியான டப்பிகளும் பளபளவென்று தேய்த்து அடுக்கிய பாத்திரங்களின் அழகும் பார்க்க பார்க்க என்ன செய்வது என்று புரியவில்லை. பழைய அழுது வழிந்து கொண்டிருந்த டப்பிகள் எல்லாம் எங்கே? இது எங்கே கிடைத்தது? இப்பொழுதல்லவா கதைகளில் படிப்பது வெறும் பொய்யில்லை என்று தெரிகிறது. இந்த மாதிரி வீட்டில் இல்லற வாழ்க்கை நடத்துவது என்றால் யாருக்குத்தான் ஆசையாக இருக்காது? இரவு நேரத்தில் வெளியே இல்லாமல் இருக்க இடம் என்று இருந்தது போய் தெய்வலோகமாகிவிட்டது இந்த வீடு. எப்பொழுது பார்த்தாலும் சமைத்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் போலிருக்கிறது என்ற வாய் ஓயாது புகழ்ந்தாள் கேதகி. உடனே அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டது. என்ன ரூபாய் செலவழித்தாய்? நான் கொடுப்பேன், வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இப்படியெல்லாம் செய்தாய்? புதிய தம்பதிகள் தங்கப் போகும் வீடு மனம் கமழ வேண்டாமா? நான் ஒன்றும் கைவிட்டு செலவழித்து விடவில்லை. நீங்கள் வைத்திருந்தீர்களே பழைய பத்திரிகை குப்பல், அதுவும் வேண்டாத புட்டிகளுமே இந்த மாயத்தை உண்டாக்கி இருக்கின்றன என்று கூறி ஒரு தம்படி விடாமல் கணக்கு காண்பித்தாள் லக்ஷ்மி. பிறகு கேதகியை அழைத்து கொண்டு போய் புத்தக அலமாரியில் இருந்த குப்பையை காண்பித்து எடுத்து கொள்ளட்டுமா என்று கேட்டாள். நன்றாக கேட்டாய் போ, தூக்கி எறி. இங்கே இருந்த அடப்பத்தை உடைத்து விட்டாயே. முன்னே இந்த ஓரமே அடைந்து கிடக்கும், ஜன்னலே திறக்க முடியாது. என்னடா இவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறதே என்று யோசித்தேன். உன்னை என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த புத்தகங்களை பாரேன், எல்லாவற்றையும் இப்பொழுதே படித்து விட வேண்டும் போல் இருக்கிறது. இந்த குப்பை அதன் அழகையே கெடுத்து விடுகிறதே. நீ ஒரு மந்திரவாதியோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. 1 மாதமாக வாடகை கவலை, சாப்பாட்டு கவலை இல்லாமல் தின்றுவிட்டு கிடந்ததற்கு இந்த வேலை ரொம்ப பிரமாதமாக்கும். என் அறையையும் திறந்து வைத்துவிட்டு போகாமல் போய்விட்டோமே என்று இருக்கிறது எனக்கு. இப்பொழுது திறந்து விடுங்களேன், சரி பண்ணிவிட்டால் போகிறது. நாளைக்கு அவர்கள் வந்தாலும் பார்ப்பதற்கு நன்றாக இருக்க வேண்டாமா? ஆமாம், அவர்கள் என் சொந்த ரூமையும் அடுக்களையையும் வெந்நீர் அறையையும் தான் பார்ப்பார்களாக்கும். ஆனால் நானே அழைத்து வந்து காண்பிப்பேன். உன் கைத்திறனை காண்பித்தால் எனக்கு பெருமை அல்லவா?
ஸ்டூடெண்ட்டே இவ்வளவு அழகாக செய்கிறாளே, டீச்சர் எப்படி இருப்பாள் என்று என்னை பற்றி நினைத்து கொள்வார்கள். பின்ன நான் தான் எம்ஏ எல்டி பாஸ் செய்துவிட்டு நிற்கிறேனே, என்னைத்தான் சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரயத்தனப்படுகிறார்கள். நீங்க என்ன வெறும் போடி, இவ்வளவு சுறுசுறுப்பாயும் சமத்தாயும் யார் இருக்கிறார்கள்? ஆமாம் ஆமாம், கோவில் தேங்காயை எடுத்து பிள்ளையாருக்கு உடைக்க ஒரு சாமர்த்தியம் வேறு வேண்டாமா? இல்லாவிட்டால் என்ன, வக்கணையாக 100 பாட்டி போல ஊறுகாயும் அப்பளமும் வடாமும் இட்டு வைத்திருக்கிறாய். நியாயப்படி பார்த்தால் நீதான் இந்த வீட்டில் குடித்தனம் செய்ய வேண்டும். நான் அதற்கு தகுதியே இல்லை. டீச்சர், நீங்கள் என்னை புகழுவது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நான் என் சுய சௌகரியத்தை ஒட்டித்தானே எல்லாம் செய்தேன். சரி, மேலே உன் விஷயம் என்ன? அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. இப்பொழுது தற்காலிகமாக ஒரு டியூஷன் கிளாஸ் நடத்துகிறேன். மாத முடிவில் 25 ரூபாய் வரும். சிவராமண்ணா கொடுத்த ரூபாய் இருக்கிறது. தையல் வகுப்பில் சேர்ந்தேன். 2 ரூபாய் கட்டினேன். ஆனால் அதை திரும்ப சம்பாதித்து விட்டேன். அவர்கள் ஒரு சட்டை தைக்க வாங்கி கொள்ளும் கூலியில் 1/3 பங்குதான் நமக்கு வருகிறது. அதற்கு மேல் கொடுக்க அவர்களால் முடியாது. இருந்தாலும் எனக்கு லாபம்தான். நான் தைப்பதை பார்த்து அடுத்தாத்து மன்னி வேலை கொடுத்திருக்கிறாள். நாளைக்கு அதை தைக்க வேண்டும். வேலை ஏதாவது கிடைக்கும் வரையில் மெல்ல தள்ளலாம். உங்கள் விஷயம் என்ன? இனிமேல் வேலை செய்ய முடியுமோ முடியாதோ, நான் அதற்காக ஒன்றும் பிடிவாதம் பிடிக்கப் போகிறதில்லை. கேதகியும் லட்சுமியும் குரு சிஷ்ய பாவம் மாறி வயது வித்தியாசம் மறந்து சகஜமாக பேசி கொண்டிருந்தார்கள். புதுமணம் பெண்ணாக போவதால் கேதகி சிறியவளாகி வீட்டு வாசலை கவனித்து உலகத்தில் வாழ்க்கை போராட்டத்தில் தனியே நிற்க வேண்டி இருக்கவே லக்ஷ்மி பெரியவளாகவும் ஆகிவிட்டாளோ? கேதகி முனியம்மாவை சந்தித்து க்ஷேமம் விசாரித்தாள். அவள் மகளை புகழ்ந்தாள். அவளை கண்டுபிடிக்க லக்ஷ்மி பட்ட கஷ்டத்தை எடுத்துரைத்தாள். முனியம்மாவும் ஏதோ பதில் சொல்லிக்கொண்டே இருந்தாள். இரவு அவர்கள் இலையில் அமர்ந்தபோது அவர்கள் யாரும் கேட்காமலே தான் சிறியவளாக இருந்த சம்பவங்களை பற்றி முணுமுணுத்தவாறே உணவு பரிமாறினாள் முனியம்மா. சாப்பாடு முடிந்ததும் லக்ஷ்மி வீட்டை எல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தலானாள். லக்ஷ்மி, படுத்து கொள்ளலாம். நாழிகை ஆகவில்லையா? காலையில் செய்து கொள்ளலாமே என்றாள் கேதகி. அவர்கள் எப்பொழுது வருவதாக சொன்னீர்கள்? நாளை காலை 6 மணிக்கு, இல்லாவிட்டால் மாலை 4 மணிக்கு வருகிறேன் என்றார்கள். சரியாக போயிற்று. நாம் பல் கூட தேய்க்க மாட்டோம். அவர்கள் வந்து விடுவார்கள். கேதகியும் கூட இருந்து மேஜை நாற்காலி எல்லாவற்றையும் சரியாக போட்டுவிட்டு படுத்து கொண்டாள். லக்ஷ்மியும் அவள் அருகில் ஒரு பாயை போட்டு கொண்டாள். முனியம்மா மாத்திரம் குசு குசு என்று என்ன பேச்சு என்று கூறிவிட்டு முற்றத்தில் போய் படுத்து கொண்டாள். லக்ஷ்மியின் பாடு தர்ம சங்கடமாகிவிட்டது. டீச்சர், இந்த மூடத்தை பாருங்கள். எல்லோரிடமும் இதே மாதிரிதான் பேச்சு. யார்தான் இவளை வேலைக்கு வைத்து கொள்வார்கள்? பேசாமல் ஊரில் மாமியுடன் இருக்கக்கூடாதா? பரவாயில்லை, அவள் சுபாவம் அது. உன்கிட்டேயே வைத்து கொண்டால்தான் சற்று கேட்பாள். வெகு நேரம் ஏதேதோ பேசி கொண்டிருந்து விட்டு ஊரில் இருந்து வந்த களைப்பினால் கேதகி சீக்கிரம் தூங்கிவிட்டாள். லக்ஷ்மி ஓசைப்படாமல் எழுந்து தான் தைத்து வைத்திருந்த துணிகளை எல்லாம் எடுத்து மேஜை நாற்காலிகளுக்கு அவசரமாக அலங்காரமாக போட்டாள். விடியற்காலையிலேயே எழுந்துவிட்டாள் கேதகி. லக்ஷ்மியும் அவள் தாயாரும் அயர்ந்து தூங்குவதைக் கண்டு அவர்களை எழுப்பாமல் தானே காஃபி தயாரித்தாள். அதற்குள் அவ்விருவரும் எழுந்து விட்டனர். கேதகி குளித்துவிட்டு வந்தவர்களை வரவேற்க தயாராக அலங்கரித்து கொண்டு நின்றாள். லக்ஷ்மியும் ஸ்நானம் செய்துவிட்டு அவர்கள் வரும்போது வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று இருவர் புடவைகளையும் தோய்த்து உயர கட்டி இருந்த கொடியில் உலர்த்தினாள். வருகிறவர்களை பற்றி கேதகியை காட்டிலும் லக்ஷ்மிக்கே அதிக ஆவல் இருந்தாற்போல் இருந்தது. வாஸ்தவத்தில் பார்த்தால் கேதகிக்கு அவர் எப்படி இருப்பாரோ, என்ன சொல்வாரோ என்றே யோசனைகள் ஓடின. லக்ஷ்மியோ விருந்தினர் வந்தால் வீடு நன்றாக இருக்க வேண்டும், தன் உபாத்தியாயினிக்கு சிரமம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அவாவில் எல்லாம் செய்து வந்தாள். இத்தனைக்கும் முனியம்மாவுக்கு யார் வரப்போகிறார்கள் என்று தெரியாமல் இருக்க வேண்டும் என்று லக்ஷ்மி மிகவும் பிரயத்தனப்பட்டாள். அவர்களிடம் போய் ஏதாவது எக்கச்சக்கமாக பேசி விடுவாளோ என்று அவள் பயந்தது அவளுக்குத்தான் தெரியும். மணி 8 யாரும் வரவில்லை. லக்ஷ்மி கடைக்கு கிளம்பினாள். எங்கே லக்ஷ்மி போய்விடுகிறாய் என்று கேட்டாள் கேதகி. அவளுக்கு வருபவர்களை தனியாக வரவேற்பது அச்சமாக இருந்தது போலும். கடைக்கு சீக்கிரமே வந்து விடுகிறேன். அவர்கள் இனிமேல் வரமாட்டார்கள், ராகு காலம் ஆரம்பித்து விட்டது என்று சிரித்து கொண்டே ஓடினாள் லக்ஷ்மி.
போக்கிரி என்று நகைத்தவாறே உள்ளே சென்று விட்டாள் கேதகி. சற்று நேரத்திற்கெல்லாம் லக்ஷ்மி கையில் பொட்டலங்களையும் மூட்டைகளையும் தூக்கி கொண்டு திரும்பி வந்தாள். அவள் போக்கையே உன்னிப்பாக கவனித்தாள் கேதகி. மூட்டையில் நூல்களும் துணியும் தான் அதிகமாக இருந்தன. லக்ஷ்மி ஒரு பொட்டலத்தை எடுத்து கொண்டு வந்து சமையல் அறையில் வைத்தாள். அது என்ன லக்ஷ்மி? பாதாம் பருப்பு வகையரா? மாப்பிள்ளைக்கு பாதாம் கீர் போட வேண்டாமா? அடிக்கள்ளி, என்னவெல்லாம் யோசனை செய்கிறாய்? பார்த்து கொண்டே இருங்கள் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி தன் தாயாரிடம் சென்றாள். பிறகு வேறு பையில் இருந்து ஐஸ் கட்டிகள் எடுத்து கழுவி கொண்டிருந்தாள். ஒரு பொட்டலத்தில் இருந்து உப்பை அவிழ்த்து கொட்டினாள். வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் கேதகி. இவளுடைய ஏற்பாடெல்லாம் முழுவதும் ஆவதற்குள்ளாகவே வாசலில் கார் வந்து நின்றது. மணி 10 இருக்கும். கேதகி வாசலுக்கு சென்றுவிட்டு குழப்பமடைந்து திரும்ப உள்ளே ஓடி வந்தாள். பிறகு வந்தவர்களை சாந்தமாக வரவேற்க கூட சற்று சிரமமாக இருந்தது அவளுக்கு. ஆயினும் அவளுடைய மாமாவும் கூட வந்திருக்கவே சற்று சௌக்கியமாக இருந்தது. என்ன கேதகி? இவர்தான் சோமநாதன். இவள் என் மருமகள் கேதகி, எம்எல்ஏ எல்டி என்ற மாமா அறிமுகப்படுத்தினார். கேதகி தலை குனிந்த வண்ணம் என்ன மாமா என்று கடிந்தாள். ஆனால் சோமநாதன் அவளை சிரமப்படுத்தவில்லை. தானே கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். கேதகி பதில் கூறிக்கொண்டே வந்தாள். ஒரு விஷயம் பாக்கி இல்லாமல் அவர் விசாரித்ததுதான் ஆச்சரியமாக இருந்தது. கடைசியாக, உங்களுக்கு ஆட்சேபம் எதுவும் இல்லையே என்றும் அவர் கேட்டுவிட்டார். கேதகி மௌனமாக தலையை அசைத்தாள். அவளது சம்மதம் தெரிந்த பிறகு அவர் மேலும் மேலும் விவகாரத்தை கவனிக்க ஆரம்பித்தார். அதற்குள் லக்ஷ்மி வெள்ளி டம்ளர்களில் சில் என்ற பாதாம் கீர் கொண்டு வந்து இங்கே கொடுத்தாள். லக்ஷ்மி, நீயும் ஒரு டம்ளர் கொண்டு வந்து இங்கே உட்காரேன் என்றாள் கேதகி. லக்ஷ்மி அதற்கு இணங்கினாளே தவிர சோமநாதனின் ஊடுருவும் கூர்மையான விழிகளை காண சகிக்காமல் அவள் நாற்காலியின் நுனியில் அமர்ந்திருந்தாள். என்ன படிக்கிறாய்? நீயா இந்த பூவேலை செய்தாய்? எங்கு கற்றுக்கொண்டாய்? பாட்டில் ஞானம் உண்டா? மேலே படிக்கப் போகிறாயா? முக்கியமாக உனக்கு பிடித்த விஷயம் என்ன? 1008 கேள்விகள். அவைகளுக்கு லக்ஷ்மி பதில் கோரும்போதே சோமநாதனின் நுட்ப புத்தி அவளை சீர் தூக்கிவிட்டது. இதை கவனித்த லக்ஷ்மி தனக்கு கிடைத்த முதல் அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு டம்ளர்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். சோமநாதன் எழுந்ததை கண்டு தானும் எழுந்தார் மாமா. ஆனால் அந்த மனிதன் கிளம்பவில்லை. வீடு பிளான் பார்ப்பதாக கூறி வாசலில் இருந்து புறக்கடை வரை பரிசோதித்து விட்டார். புத்தக அலமாரியை திறந்து புத்தகங்களை புரட்டினார். இறுதியாக அவர்கள் விடை பெற்று கொண்டு சென்ற பிறகு கேதகி தாங்கள் பேசியதன் சாராம்சத்தை லக்ஷ்மிக்கு கூறினாள். இனி நான் வேலையை விட்டுவிட வேண்டுமாம். வேண்டுமானால் வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுக்கலாமாம். சமைக்க தெரியுமா என்று கேட்டார். அவருக்கு நம் வீட்டில் நாமே உழைத்து குடித்தனம் செய்வதுதான் பிடிக்குமாம். அதுதான் லட்சிய வாழ்க்கையாம். அவர்கள் வீட்டில் சமையலுக்கு ஆள் என்று வைப்பது வழக்கமில்லையாம். இங்கேயேதான் இருக்க வேண்டுமாம். அவருக்கு இதுதான் பிடித்திருக்கிறதாம். பலே பேர் வழியாக இருக்கிறாரே என்றாள் லக்ஷ்மி. பார்த்தீர்களா? அவர் ஒரு இடம் விடாமல் வந்து பார்த்தார். நல்ல காலம், நான் வெந்நீர் அறையில் அழுக்கு துணி இல்லாமல் துவைத்து உலர்த்தி விட்டேன். பாய்லரும் தேய்த்து இருந்தது. புத்தகங்களை பார்த்திருக்கிறார். விஷயங்களில் உங்கள் ருசி எப்படி இருக்கிறது, திறமை என்ன என்று பார்க்க அது ஒரு வழி. நீ இல்லாவிட்டால் என் மானம் போய்விட்டிருக்கும். பாதாம் கீர் எப்படித்தான் இருந்தது தெரியுமா? இன்னும் இருக்கிறதா? இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே 2 கோப்பைகளில் கொண்டு வந்தாள் லக்ஷ்மி. மேலும் தன் அபிப்பிராயத்தை சொன்னாள். அவர் ஏன் திடீரென்று வர வேண்டும்? அசப்பில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கத்தான். தான் சொல்லி இருந்த 2 சமயமும் வராமல் 10 மணிக்கு வந்திருக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் ஆபீஸுக்கு போகும் முன் வந்தார். காலையில் வர முடியவில்லையாம். அப்படித்தான் இருக்கட்டுமே. நான் யூகித்தது சரியாகிவிட்டது. பின்னே என்ன? என்ன யூகித்தாய்? 10 மணிக்கு வருவார் என்று சாயங்காலம் 4 மணிக்கு வந்தால் எல்லாம் அவருக்கென்று தயாராக வைத்திருக்கும். மேலும் பேசிக்கொண்டிருக்கும் போதே இருட்டிவிடும். காலையில் வந்தால் சரியாக இராது. 10 மணிக்கு சாப்பிடுவதும் கீப்பிடுவதுமாக அசமந்தமாக கிடப்போம் என்று வந்திருக்கிறார். பாதாம் கீரை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டுவிட்டது. எனக்கென்னவோ அவர் அவ்வளவு ஆழமானவர் என்று தோன்றவில்லை என்று தான் சொன்னதையே சொன்னாள் கேதகி. அது இருக்கட்டும் டீச்சர், நாம் இனியும் மேலே நடக்க வேண்டியதை பற்றி தீவிரமாக யோசனை செய்ய வேண்டும். என்னடி பிரமாத யோசனை? என் வீடு இருக்கும் வரையில். அவளை மேலே பேச விடாமல் குறுக்கிட்டாள் லக்ஷ்மி. அப்படியெல்லாம் இனி சொல்லி கொண்டிருக்க முடியாது. இனி உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டால்
நான் எப்படி இந்த வீட்டில் சகஜமாக குறுக்கும் நெடுக்கும் போய்க் கொண்டிருக்க முடியும்? நீங்கள் வேண்டுமானால் எனக்கு சொந்தம், அவர் அந்நியர், அதிலும் கெட்டிக்கார பேர்வழி. அப்பொழுது என்ன சொல்கிறாய்? எனக்கும் ஒரு அறை பார்த்து கொடுங்கள். நானும் என் தாயாரும் அதில் இருக்கிறோம். உங்களை வந்து வந்து பார்த்து கொள்கிறோம். என்ன யோசனை? அப்படியானால் நீ இந்த வீட்டு வாசற்புறத்து வராந்தாவில் இங்கேயே அறையில் இரு. உன் ஸ்நான ஆதிகளை இங்கேயே வைத்து கொள்ளலாம். எனக்கு அந்த அறை உபயோகம் இல்லை. அதற்கு வாடகை? எனக்கு வாடகையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அது முடியாது அக்கா. நான் அதற்கு 4 ரூபாய் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் வீட்டுக்கார பாட்டியை கேட்டு மாடி அறையை வாங்கிக் கொள்ளுங்கள். முன்னேயே அவர்கள் அந்த அறையை எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ அந்த வாசற்புறத்து அறையில் இருந்தால் இனி ஒரு சௌகரியம் கூட. ஒரு புறம் கதவு நம் வீட்டு வராந்தாவில் திறக்கிறது, மறுபுறம் கதவு இதே மாதிரி வீட்டுக்காரர்கள் பக்கம் வராந்தாவில் திறக்கிறது. நான் எப்பொழுதாவது வெளியே போய்விட்டால் நீ அந்த பக்கம் கதவை திறந்து பாட்டியுடன் பேசி கொண்டிருக்கலாம். லக்ஷ்மிக்கு இந்த ஏற்பாடு பிடித்திருந்தது. இப்பொழுதே தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள். கேதகி தன் புது வாழ்க்கை எத்தகையது, என்னென்ன மாறுதல்கள் ஏற்படக்கூடும் என்று ஐயமுற்றாள். ஆயின் அனைத்தையும் தான் மிக சுலபமாக சாமர்த்தியமாக வென்று தாண்டி வந்து விட்டதாக இன்ப கனவுகளும் கண்டாள். தங்குவதற்கு விடுதி கிடைத்துவிட்டது. அடுத்தபடி உத்தியோகம். கேதகி லக்ஷ்மியை கூட்டிக் கொண்டு சிபாரிசு செய்ததில் 2 இடத்தில் வேலை கொடுப்பதாக சொன்னார்கள். ஒன்று 60 ரூபாய் சம்பளம், ஆனால் அது பிரைவேட் பள்ளிக்கூடம். மற்றொன்று 40 ரூபாய் சம்பளத்தில் பப்ளிக் ஸ்கூல். கேதகி லக்ஷ்மியை யோசித்து சொல்லும்படி கேட்டாள். லக்ஷ்மி எனக்கு 40 ரூபாய் சம்பளமே போதும் என்றாள். கேதகி 20 ரூபாய் மேலே வரும்போது வேண்டாம் என்பானேன்? அதிலும் சிறிய வகுப்பு, மற்றதில் சம்பளம் குறைவு, வேலையும் அதிகம் என்று வாதித்தாள். ஆனால் லக்ஷ்மி கூறிய பதில் அவளை வாயடைக்க செய்து விட்டது. அதற்காக பார்த்தால் இது சர்க்காரால் அங்கீகரிக்க பெற்றது. அதில் 3 வருடம் வேலை பார்த்தால் வீட்டிலேயே படித்து இன்டர்மீடியட் பரீட்சை எழுதலாம். 20 ரூபாய்க்கு பார்த்தால் இந்த வசதி கிடைக்காதே. பள்ளிக்கூடம் வீட்டுக்கு அருகிலேயே இருந்தது. ஆதலால் பஸ் டிராம் செலவு வேறு இல்லாமல் போயிற்று. காலை 10 மணியில் இருந்து பகல் 2 வரையில்தான் அவளுக்கு வேலை. அதிகமாக வீட்டுக்கு எடுத்து வந்து திருத்த வேண்டிய வேலையும் இல்லை. லக்ஷ்மி தன் சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாசற்புறத்து அறையில் குடி புகுந்தாள். கேதகியின் கல்யாண நாள் நெருங்கிவிட்டது. அவர்கள் வீட்டில் கேதகியின் உறவினர்கள் அநேகர் வந்திருந்தனர். கடைக்கு போவதும் ஜவுளி எடுப்பதும் அமர்க்களப்பட்டன. அந்த ஒரு வாரமும் முனியம்மாவே சமையல் வேலையை பார்த்து கொண்டாள். ஆனால் லக்ஷ்மி பாடுதான் கஷ்டமாக இருந்தது. சோமநாதன் வருவார், கேதகியுடன் புடவைகள் பொறுக்குவார். முனியம்மாவை அங்கு வராதே என்றால் கேட்க மாட்டாள். அங்கேயே நின்று கொண்டு இந்த புடவைதான் நன்றாக இருக்கிறது, புருஷாளுக்கு என்ன தெரியும் என்பாள். இல்லாவிட்டால் சாண அகலம் சரிகை போட்ட புடவையை கையில் எடுத்து வைத்து கொண்டு இந்த புடவைதான் நன்றாக இருக்கிறது, எங்கள் லக்ஷ்மிக்கு வாங்க வேண்டும். லக்ஷ்மி, சிவராமனுக்கு எழுது, நமது ரூபாயை அனுப்ப சொல் என்பாள். லக்ஷ்மி சமையல் அறையில் போய் ஜாடையாக இங்கே வா அம்மா, அடுப்பை பார் என்றால் வந்து பார்க்காமலேயே தெரியும், இருக்கட்டும், இருக்கவே இருக்கிறது சமையலும் சாப்பாடும், எனக்கு அதெல்லாம் இச்சை கிடையாது, தோ பார், யோசனை செய்யாமல் அந்த பச்சையை எடுத்துக்கொள் என்று பதில் உரைப்பாள். லக்ஷ்மிக்கு உள்ளூர திகில். சோமநாதன் ஏதாவது சொல்லிவிடப் போகிறாரோ, பிறகு எங்கே போவது என்று அவள் நடுங்கினாள். கேதகி லக்ஷ்மியை தன்னுடன் மதுரைக்கு வரும்படி கேட்டுக்கொண்டாள். ஆயினும் லக்ஷ்மி மறுத்துவிட்டாள். கல்யாணம் ஒரு நாளுக்காக எதற்கு வருகிறது? எப்படியும் அடுத்த நாளே நீங்கள் இங்கே திரும்பி வந்து விடுவீர்கள். நான் உங்களை வரவேற்க வீட்டை மெழுகி கோலமிட்டு வைக்கிறேன் என்று அவள் சாகசக்கியமாக பதில் கூறிவிட்டாள். மதுரைக்கு போவதென்றால் கைவிட்டு பணம் கொடுக்க அவளுக்கு வசதி இல்லை. கேதகி தானே கொடுத்து அழைத்து போவாள். அதற்கு பிரதி செய்யாவிட்டால் மனம் கேட்காது, கொடுக்கவும் முடியாது. போகாமல் இருந்துவிட்டால் ஒரு சிக்கலும் இல்லை. அவள் போகாமல் வீட்டிலேயே இருந்து விட்டாலும் ஒரு நல்லதே என்று சொல்லும்படியாக கேதகி ஊரில் இருந்து திரும்பி வருவதற்கு முதல் நாளே சோமநாதன் வசித்து கொண்டிருந்த அறையை காலி செய்துவிட்டு ஒரு குமாஸ்தா கட்டிலும் பீரோவும் பெட்டிகளும் சாமானும் கொண்டு வந்து நின்றான். லக்ஷ்மி அந்த ஆளை வைத்து கொண்டே எல்லா சாமான்களையும் மாடி அறையில் அழகாக அமைத்தாள். அத்துடன் தன் பரிசாக பூ வேலை செய்த தலையணை உரைகளையும் மேஜை விரிப்பையும் போட்டுவிட்டு வந்தாள். சோமநாதனும் கேதகியும் வந்து இறங்கும் போதே
வாசற்படியில் ஒரு குரோஷா திரை அவர்களை ஸ்வாதகம் என்று வரவேற்றது. லக்ஷ்மி அன்று தயாரித்து இருந்த விருந்து மிகவும் ருசியாக இருந்தது என்று சோமநாதனே புகழ்ந்தார். லக்ஷ்மி, அம்மா எங்கே என்று விசாரித்தாள் கேதகி. அம்மாவை 2 மாதத்திற்கு அடுத்தாத்தில் இருக்க சொன்னார்கள். அவர்கள் வீட்டில் யாரோ வந்திருக்கிறார்கள். 20 ரூபாய் கொடுக்கிறேன் என்றார்கள் என்று கூறினாள் லக்ஷ்மி. கேதகி வேலையை விட்டுவிட்டு குடித்தனம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். அதில் அவளுக்கு மிகவும் புதுமையும் சந்தோஷமும் தோன்றின. மத்தியான வேளைகளில் வேலை இல்லாமல் இருக்கும்போது மாத்திரம் அவளுக்கு விட்டு போன கல்லூரி நினைவு வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவளால் ஒரு பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை. ஆனாலும் மாலை நேரங்களில் சோமநாதன் வந்தவுடன் எல்லாம் மறந்துவிடும். லக்ஷ்மியும் நியமப்படி தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாள். விடியற்காலம் கேதகி சோமநாதன் விழித்து கொள்வதற்கு முன்னேயே எழுந்து துணிகளை துவைத்துவிட்டு குளித்து விடுவாள். பால்காரன் வந்தால் பாலை வாங்கி தானே காய்ச்சி காஃபி போட்டு வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று விடுவாள். பிறகு கேதகி வந்து காஃபியை கலந்து தானும் குடித்துவிட்டு லக்ஷ்மிக்கும் ஒரு டம்ளர் கொடுப்பாள். லக்ஷ்மி சமைத்து சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கூடத்துக்கு வேண்டியதை செய்து கொண்டு புறப்படுவாள். மறுபடியும் 2 மணிக்கு வந்தால் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு தையல் வேலை பார்ப்பாள். அதில் அவளால் தன் கை செலவுக்கு வேண்டிய மட்டும் பணம் சம்பாதிக்க முடிந்தது. ஒரு சமயம் 10 ரூபாய் கிடைக்கும், ஒரு சமயம் நூல் வாங்க கூட கிடைக்காது. இதற்கு காரணம் அவளுக்கு ஊக்க குறைவு கூடத்தான். ஏதோ கையில் பணம் சேர்க்க வேண்டுமே என்று செய்தாலே ஒழிய அவள் மனமெல்லாம் மேல் படிப்பு மேலேயே இருந்தது. அவளுக்கு வேலை கிடைத்த முதல் மாதம் சம்பளம் 40 ரூபாய். தையல் கூலியில் ஒரு 10 ரூபாய். அம்மாவின் சம்பளம் 20 ரூபாய். எல்லாம் சேர்ந்து கை நிறைய நோட்டுகளை கண்டவுடன் அவளுக்கு ஒன்றுமே புரியாத ஒரு ஆனந்தம் தோன்றியது. ஆனால் மறுநாளே சிவராமனுக்கு 20 ரூபாய் அனுப்பிவிட்டு போஸ்ட் மாஸ்டர் வீட்டு 10 ரூபாய் கடனையும் திருப்பி கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வேண்டிய சாமான்களையும் வாங்கிய பிறகு கையில் ஒன்றுமே மிஞ்சாமல் மாறிவிட்டதை கண்டதும் அவளுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டது. கொஞ்சமேனும் ஆதாரம் சேர வேண்டுமானால் மிகவும் சிக்கனமாக செலவழித்து இன்னும் அதிகம் சிரமப்பட வேண்டும் என்று அவள் தீர்மானித்து கொண்டாள். இன்னும் புடவைகள் வாங்கி கொள்ள வேண்டும், ரவிக்கை தைத்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி யோசனையுடன் அப்படியே ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டாள். எழுந்து சென்று தன் பாஸ்புக்கை எடுத்து ஒரு தரம் புரட்டி பார்த்தாள். அப்படியும் இப்படியுமாக 50 ரூபாய் சேர்ந்திருந்தது. கேதகி லக்ஷ்மியிடம் வந்து உட்கார்ந்தாள். லக்ஷ்மி தலை குனிந்தவாறு தைத்து கொண்டிருந்தாள். என்னக்கா, ஏது இன்றைக்கு இவ்வளவு சீக்கிரம்? காஃபி ஆகிவிட்டதா? என்ன பலகாரம் என்று தலை நிமிராமலே விசாரித்தாள் லக்ஷ்மி. அவள் கேதகியை இப்பொழுதெல்லாம் அக்கா என்றே அழைத்தாள். சோ, என்னவோ போ. உன்னை பார்த்தால் எனக்கு அவமானம் பிடுங்கி தின்கிறது. எவ்வளவு சிறியவள், எப்படி எல்லாமோ வேலை செய்கிறாய். எனக்கு ஒன்றும் வகையில்லை. என்ன நடந்தது? ஆசிரியர் சமாச்சாரம்தான் உனக்கு தெரியுமே. சாப்பாடு விதரணையாக இருக்க வேண்டும். நேற்று சினிமாவுக்கு போகவே அவர் பருப்பு ரசம் ஒன்றே போதும் என்றார். நானும் சரி என்றேன். பருப்பு மாத்திரம் வேக வைத்துவிட்டு போனேன். திரும்பி வந்து செய்து கொள்ளலாம் என்று. ஆனால் ஏதோ பேசி கொண்டிருந்ததில் மறந்துவிட்டேன். அவர் 7 மணிக்கு சாப்பிட வந்து உட்கார்ந்ததும் தான் ஞாபகம் வந்தது. அவசர அவசரமாக வைத்து விசிறினேன். அதற்குள் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. இறைந்தார். மத்தியானமே சமைத்த சாதம், ரசம் ஒன்றுதான் சமையல். அதுவும் ஆகவில்லை. வடாம் கூட கிடையாது என்று என்னவெல்லாமோ கத்தினார். எனக்கு ஒரே பயமாகிவிட்டது. அவர் சொல்வது வாஸ்தவம்தானே? செய்தது ஒன்று, அதுவும் சரியில்லை. என்னிடம் சொல்லிவிட்டு போகக்கூடாதா அக்கா? நான் செய்து வைத்திருப்பேனே. இல்லாவிட்டாலும் நேற்று நான் உருளைக்கிழங்கு சமைத்திருந்தேன். கொண்டு கொடுக்க தோன்றவில்லை. நீ எத்தனை தான் செய்வாய்? அதனால் ஒன்றுமில்லை. நீங்கள் வெளியே போகும் நாட்களில் நான் சமைக்கிறேனே, எனக்கும் மறக்காமல் இருக்கும். நான் தினமும் தான் போகிறேன். சரியாக போய்விட்டது. நானே சமைக்கிறேன். அப்படியானால் என்னிடமிருந்து ஏதாவது வாங்கி கொள்ள வேண்டும். எனக்கும். நான் உங்களிடமிருந்து காசு வாங்க மாட்டேன். ஆனாலும் அதற்கு பதில் நீங்கள் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தால் போதும். இந்த ஏற்பாட்டின் பயனாக லக்ஷ்மிக்கும் கேதகிக்கும் பரஸ்பரம் உதவியாயிற்று. லக்ஷ்மி தன் இஷ்டப்படி படித்து கொண்டிருந்தாள். அன்று லக்ஷ்மி தன்னுடைய அறையின் ஜன்னல் அருகில் உட்கார்ந்தவாறு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவி புரிவது போல் தெருவும் நிசப்தமாக அவள் சிந்தனைக்கு ஆதரவு அளித்தது. லக்ஷ்மிக்கு தற்பெருமை மிகுந்தது. நாமாக்கும் இந்த இளம் வயதிலே இவ்வளவு பொறுப்பாக இருக்கிறோம் என்று அவள் இருமாப்பு கொண்டாள். தன்னுடன் தன் சிநேகிதிகளை ஒப்பேற்றி பார்த்தாள். ஐயோ, எனக்கு சாதம் வைக்கவே தெரியாது.
எங்கள் அம்மா என்னை அடுப்புக்கிட்டேயே போக விடமாட்டாள் என்ற நாசுக்காக கொஞ்சுவாள் சரளா. தையல்காரன் கூலியே எங்கள் வீட்டில் 40-50 ரூபாய் ஆகுமே என்பாள் ஒருத்தி. அதெல்லாம் பெரிய விஷயம், நமக்கு எப்படி அம்மா தெரியும் என்று பயந்தே விடுவாள் மற்றொருத்தி. லக்ஷ்மி யோசித்து பார்த்தாள். சந்தர்ப்பங்கள், ஸ்திதி எல்லாம் சேர்ந்து தன்னை மிகவும் நுட்பமாக கவனிக்கும் சக்தியுடனும் சமயோசித புத்தி அடைந்தவளாகவும் செய்தன. அத்துடன் உடம்பில் சக்தியும் இருந்தது. அவளுக்கு அப்பொழுது உலகமே திரணமாக காணப்பட்டது. நானே ராணி என்ற இருமாப்பு கொண்டாள். அவள் புத்திக்கு எட்டிய வரையில் வெற்றியே தென்பட்டது. இப்படியே மெல்ல காலேஜ் படிப்பு முடிந்தால் இன்னும் நல்ல வேலை கிடைக்கும். அப்பொழுது கேதகியைப் போல் நாமும் ஒரு தனி வீடு வைத்து கொண்டு அம்மாவையும் ஒருவர் கண்ணில் காட்டாமல் வைத்து காப்பாற்றலாம். ஊரில் மாமிக்கும் பசங்களுக்கும் ஏதாவது உதவி புரியலாம். பாவம் மாமா இல்லை நம்மை பார்க்க என்று அவள் ஏங்கினாள். ஆனால் அவள் அப்பொழுதிருந்த சந்தோஷத்தில் அந்த ஏக்கம் எம்மட்டும். வெளியே எங்கேயோ சென்றிருந்த கேதகி வீட்டுக்குள்ளே நுழைந்தாள். கையில் இருந்த மல்லிகை கனகாம்பரம் புஷ்பங்களை லக்ஷ்மிக்கு சூடிவிட்டு அவள் கையில் 2 மைசூர் பாகு துண்டையும் கொடுத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.